வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தெரிவிக்கப்படுகின்றது செய்தி தொகுப்புடன் அண்மை காலமாக அதிகம் பேசப்படும் மற்றும் சமூக ஊடகங்களில் தெரிவிக்கப்படும் விடயங்களின் தொகுப்பாக இந்த ஒரு நிகழ்ச்சி அமைய இருக்கின்றது. அந்த வகையில் முதலாவதாக வைத்தியசாலைகள் மற்றும் மருந்தகங்களுக்கு விநியோகிக்கப்பட்டதன் பின்னர் மருந்துகளின் தரத்தை பரிசோதிக்கும் வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இதற்காக விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப அமைச்சிடம் காணப்படும் ஆய்வுக்கூடங்களை பயன்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதி அமைச்சர் ஹசக் விஜயமொழி தெரிவித்துள்ளார். மருந்துகளின் தரத்தை மேம்படுத்தும் நோக்கில் இந்த வேலைத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதி அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மருந்துகளை இறக்குமதி செய்யும் போது மாதிரிகளை பரிசோதித்து அவற்றின் தரத்தை உறுதிப்படுத்துவதற்கான நடைமுறைகள் காணப்படுகின்றன. எனினும் இந்த மருந்துகள் நாட்டின் வைத்தியசாலைகள் மற்றும் மருந்தகங்களுக்கு விநியோகிக்கப்பட்ட பின்னர் அவற்றின் மாதிரிகளை பரிசோதிக்கும் நடைமுறை இதுவரை காணப்படவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சுமார் 1500 வகையான மருந்துகள் 1,00,000 வரையான வர்த்தக பெயர்களில் நாட்டின் மருந்தகங்களில் உள்ளமை இதில் காணப்படும் சிக்கலாகும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் வைத்தியசாலைகள் மற்றும் மருந்தகங்களுக்கு விநியோகிக்கப்பட்டதன் பின்னர் அவற்றின் தரத்தை உறுதி செய்யும் வகையில் இந்த மருந்துகளின் மாதிரிகளை பெற்று அரசாங்கத்தின் பல்வேறு ஆய்வுக்கூடங்களின் ஊடாக அவற்றின் தரத்தை பரிசோதிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக பிரதியமைச்சர் ஹசன் விஜயமுனி தெரிவித்துள்ளார். இதேவாறு இருக்க அடுத்ததாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் முக்கியஸ்தர்களுக்கு இடையில் விசேட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது. இந்த சந்திப்பில் ஐக்கிய தேசிய கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்களான ருவன் விஜயவர்தன, அகில விராஜ்காரியவசம் மற்றும் நவீன் திசநாயக்க உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தாய்நாடு தற்போது எதிர்நோக்கியுள்ள சவால்களை முறியடிப்பதற்கும் தேசிய இலக்குகளை வினைத்திறனான முறையில் அடைந்து கொள்வதற்குமான புதிய கொள்கை திட்டங்களை வகுப்பது தொடர்பாக இதன்போது கலந்துரையாடப்பட்டதாக சஜித் பிரேமதாச தனது எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டுள்ளார். மிகவும் ஆக்கப்பூர்வமாகவும் பயனுள்ளதாகவும் அமைந்த இந்த கலந்துரையாடலின் போது நாட்டின் எதிர்கால தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய புத்தாக்கமான கொள்கை பரிந்துரைகளை உருவாக்குவதன் முக்கியத்துவம் குறித்து விரிவாக ஆராயப்பட்டுள்ளது. அடுத்ததாக கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தின் வசதிகளை சர்வதேச தரத்திற்கு மேம்படுத்தும் நோக்கில் வெளியேறும் முனையத்தில் புதிய தானியங்கி நுழைவாயில்களை அமைப்பதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. இந்த திட்டம் சர்வதேச புலம்பெயர்வு அமைப்பு மற்றும் ஜப்பான் அரசாங்கத்தின் நிதியுதவியுடன் முன்னெடுக்கப்படுகின்றது. ஜப்பான் அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட 1170 மில்லியன் யென் மானிய உதவியின் கீழ் இந்த பணிகள் இடம்பெறுகின்றன. தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கான எல்லைகள் சார்ந்த தொற்று நோய்களை கட்டுப்படுத்துவதற்கான முன்னாயத்த வேலை திட்டத்தின் ஒரு பகுதியாக இது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதன்படி விமான நிலையத்தின் வருகை முனையத்தில் ஏற்கனவே 4 தானியங்கி நுழைவாயில்கள் அமைக்கப்பட்டு அவற்றினூடாக பயணிகளை அனுமதிக்கும் நடவடிக்கைகள் விரைவில் ஆரம்பமாக உள்ளன. வருகை மற்றும் வெளியேறும் முனையங்கள் இரண்டிலும் ஒரே மாதிரியான தானியங்கி முறைமை பின்பற்றப்படுவதன் மூலம் பயணிகளை சோதனையிடும் நடவடிக்கைகளில் அதிக துல்லியம் மற்றும் வேகத்தை உறுதிப்படுத்த முடியும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு இணங்க 2026ஆம் ஆண்டில் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இதேவாறு இருக்க அடுத்ததாக டித்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட தொழில் முனைவோருக்கு வழங்கப்படும் நிதி நிவாரணத்தை அதிகரிப்பதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. நடுத்தர மற்றும் பாரிய அளவிலான வர்த்தக உரிமையாளர்களை ஊக்குவிக்கும் வகையில் இந்த திட்டம் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. இதன்படி தகுதியுள்ள வர்த்தக உரிமையாளர்கள் 25 லட்சம் ரூபாய் வரை கடன் பெற விண்ணப்பிக்கலாம். இந்த கடனுக்கான வருடாந்த வட்டி வீதம் வரும் 3% மட்டுமே. அத்துடன் கடன் பெற்ற பிறகு முதல் 6 மாதங்களுக்கு தவணை செலுத்த வேண்டிய அவசியமில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 6 மாத சலுகை காலத்தை தொடர்ந்து எஞ்சிய 3 ஆண்டுகளுக்குள் கடனை முழுமையாக திருப்பிச் செலுத்த வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. குறித்த கடன் வழங்கப்பட்டதிலிருந்து 6 மாதங்களுக்கு சலுகை காலம் வழங்கப்படும் என்பதோடு சலுகை காலம் உட்பட மொத்தம் 3 ஆண்டுகளுக்குள் இந்த கடனை திருப்பிச் செலுத்த வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனுமதி பெற்ற வணிக வங்கிகள் மற்றும் விசேட வங்கிகள் ஊடாக இந்த கடன் வசதிகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதோடு இந்த திட்டத்திற்கான 5 பில்லியன் ரூபாய்கள் நிதி ஒதுக்கீடு செய்ய எதிர்பார்க்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக டித்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்டவர்களில் 88% வீடுகளை சுத்தப்படுத்துவதற்காக அரசாங்கத்தினால் வழங்கப்படும் 25,000 ரூபாய் கொடுப்பனவை பெற்றுக் கொண்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சின் அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் மேலதிக செயலாளர் KG தர்மதிலக தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட சமூகங்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் அவர்களை மீண்டும் இயல்பு நிலைக்கு கொண்டு வரவும் அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்படும் பரந்த அளவிலான மறுசீரமைப்பு திட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த கொடுப்பனவுகள் வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள பாடசாலை மாணவர்களின் கல்வி நடவடிக்கைகளுக்கு ஆதரவாக மாணவர்
ஒருவருக்கு தலா 15,000 ரூபாய் வீதம் வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. சூறாவளியால் வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்த குடும்பங்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் வழங்கப்பட உள்ளது. தமது வீடுகளையும் காணிகளையும் முழுமையாக இழந்த குடும்பங்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் இழப்பீடாக வழங்கப்பட உள்ளது. இந்த நிதியுதவிகள் அனைத்தும் அதிகாரிகளின் நேரடி மேற்பார்வையின் கீழ் விநியோகிக்கப்பட்டு வருவதாக அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்து உலக சுகாதார அமைப்பின் 2025ஆம் ஆண்டுக்கான தரவரிசை பட்டியலில் இலங்கையின் சுகாதாரத்துறை 158வது இடத்தில் உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு குறைந்தளவான மருத்துவ வளங்களை கொண்ட நாடுகளில் 40வது இடத்துக்கு தள்ளப்பட்டுள்ளது. அதற்காக வழங்கப்பட்ட புள்ளிகள் 54.55 ஆகும். இது சராசரியை விட குறைவானது என்பதால் சுகாதார குறிகாட்டிகளின்படி ஆரோக்கியமற்றதாகும் என உலக சுகாதார அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது. புதிதாக வெளியிடப்பட்ட உலகளாவிய சுகாதார குறியீட்டின்படி நிச்சயிக்கப்பட்ட 10 படிமுறைகளை கொண்டு கணிப்பிடும் போது நாடுகளுக்கு இடையிலான சுகாதாரம் கணிசமான அளவு வேறுபாடு காணப்படுவதாக தெரியவந்துள்ளது. இந்த கணிப்பீடுகளில் ஆயுட்காலம், இரத்த அழுத்த அளவுகள், இரத்தத்தில் உள்ள குளுக்கோஸ், உடல் பருமன், மனச்சோர்வு, மகிழ்ச்சி, மது அருந்துதல், புகையிலை பாவனை, உடல் ஆரோக்கிய தன்மை மற்றும் சுகாதார சேவைகளுக்கான அரசாங்க செலவு ஆகியவை அடங்கும் என்பதோடு உலக சுகாதார அமைப்பின் கூற்றுப்படி இலங்கையில் இறப்புக்கான முக்கிய காரணங்களில் பக்கவாதம் மற்றும் இருதய நோய்கள் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன. இருப்பினும் இலங்கையில் பிறக்கும் போதான ஆயுட்காலம் 2000 ஆண்டில் 71.5 வருடங்களில் இருந்து 2021 77.2 வருடங்களாக அதிகரித்துள்ளது. இது எவ்வாறு இருக்க அடுத்ததாக நாட்டில் 50க்கும் குறைவான மாணவர்களோடு இயங்கும் பாடசாலைகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி 1646 பாடசாலைகள் 50க்கும் குறைவான மாணவர்களோடு இயங்குவதாக கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள புள்ளி விவரங்களில் இருந்து தெரியவந்துள்ளது. கடந்த ஆண்டு 50க்கும் குறைவான மாணவர்களை கொண்ட பாடசாலைகளின் எண்ணிக்கை 1555 இருந்தது. இந்நிலையில் கடந்த ஜூன் மாத அறிக்கைகளுக்கு அமைய அந்த எண்ணிக்கை 1646 அதிகரித்துள்ளது. இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் எனவும் கல்வி அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. இத்துடன் தெரிவிக்கப்படுகின்றது செய்தி தொகுப்பு நிறைவடைகின்றது. மீண்டும் மற்றும் ஒரு தொகுப்புடன் சந்திக்கின்றேன். வணக்கம்.